மாதாவின் மாசற்ற இதயத்திற்குள் ஒரு பயணம். மாதா முதல் சனிக்கிழமை பரிகார பக்தியை கடைபிடிக்க சொன்னாங்க தானே. அதுக்கு முன்னாடி திராவையில் இந்த பக்தி முயற்சி இருந்தது. ஜபமாலையின் 15 மறை உண்மைகளையும் மகிமைப்படுத்துவதற்காக ஜபமாலை மாதா திருநாளுக்கு முன் 15 சனிக்கிழமைகள் கொண்டாடப்பட்டன. அமல உற்பவ மாதாவின் மகிமைக்காக பரிகார ஜபங்களும் பக்தி முயற்சிகளும் 12 முதல் சனிக்கிழமைகளில் கடைபிடிக்கப்பட்டன. தொடர்ச்சியாக 8 முதல் சனிக்கிழமைகளை மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு பரிகார நாட்களாக கடைபிடிப்பவர்களுக்கு திருத்தந்தை 15ஆம் ஆசீர்வாதப்பர் மேலும் புது பலன்களை கட்டளையிட்டார். ஃபாத்திமாவில் மாதா முதல் சனிக்கிழமைகளின் எண்ணிக்கையை 5ஆக குறைத்து அதை கடைபிடிப்பதின் பலனை அதிகரித்தாங்க. ஏன் 5 முதல் சனிக்கிழமைகள்னு இயேசுவே லூசியாவுக்கு ஒரு காட்சியில் சொல்லி தந்தாரு. அவரே, என் மகளே, மரியாயர் மாசற்ற இதயத்துக்கு எதிரான 5 வகையான துரோகங்களும் நிந்தை அவமானங்களும் செய்யப்படுகின்றன சொன்னாரு. எனவே 5 முதல் சனிக்கிழமைகளில் இதற்காக பரிகாரம் செய்ய இயேசு லூசியாக்கு சொல்லி தந்தாரு. ஃபாத்திமா காட்சியில் மாதா என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னை மக்கள் அறிந்து நேசிக்கும்படி இயேசு உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். உலகில் என் மாசற்ற இருதய பக்தியை ஏற்படுத்த அவர் விரும்புகிறார்னு மாதா சொன்னாங்க தானே. பார்த்தீங்களா, ஏசப்பா லூசியாவுக்கு காட்சி கொடுத்து அவரே சொல்லி தந்திருக்காரு. சரி, மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு எதிராக செய்யப்படும் துரோகங்களும் நிந்தை அவமானங்களும் என்னன்னு நாளைக்கு பார்க்கலாமா? மரியே வாழ்க.